ஹாய் சொல்லுங்க. நம்ம ஷெஃப் நமக்காக தான் நம்ம டேபிள் நதி ஓரமாக கிடச்சிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம், நான் தான் உங்கள் பயணங்களின் காதலன் TN31 டிராவலர். இன்று ஃப்ளேமில் இருக்கோம். இந்த முறை நாங்கள் ஃப்ளேமுக்கு வந்தது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஏன்னா இந்த முறை கடல் ரொம்ப கொந்தளிப்பாக இருந்தது. அதுவும் இல்லாமல் கப்பல் பிச்சிங் ஆச்சு, ரோலிங் ஆச்சு. ஒரு எமர்ஜென்சினால ஹெலிகாப்டர் வர வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்க்குறப்ப கிளைமேட் ரொம்ப அருமையாக இருக்குது. போன வாட்டியோட இந்த வாட்டி எல்லாம் கொஞ்சம் சிறப்பாக அமைஞ்சுது. கடல் இன்னும் கொந்தளிப்பாக தான் இருக்குது. அது பார்க்கும்போது நம்ம தாவர மாதிரி தான் இருக்குது. காற்று மணி 22 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கப்பல் சொல்லுவாங்க. இதுதாங்க நம்ம வேலை செய்கிற கப்பல் MSC விர்ச்சுவோசியா. இப்போ நம்ம கரையில் இருக்கோம். கீழே இறங்கி சுற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த இடம் ஃப்ளேம். போன வாட்டி நம்ம வந்திருந்தபோது நம்ம பார்த்த நீர்வீழ்ச்சி. மக்கள் எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு திருப்பி உள்ளே வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு. மணி இப்போ சரியாக இங்கே மணி 1. இங்கே இருக்கிற லொக்கேஷனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே இப்போ சரியாக கிளைமேட்டு 10 டிகிரிலேருந்து 8 டிகிரிக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கோல்டாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம எதுக்கு வெளில வந்திருக்கோம்னா லஞ்சு சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி நமக்கு கப்பலுக்கு உள்ளே இல்லை லஞ்சு, கப்பலுக்கு வெளியே, அதாவது இந்த க்ரூவுக்கு உள்ளே வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி கப்பலுக்கு வெளியே லஞ்சு. அதாவது சரியாக மணி 11:30லேருந்து 1:30 மணி வரைக்கும் 1700 க்ரூ நம்பர்களுக்கு இங்கே இன்றைக்கி லஞ்சு சொல்லியிருக்காங்க ஃப்ளேமில். MSC விர்ச்சுவோசியா ஃப்ளேம் பாபிக்யூ க்ரூ லஞ்ச். ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு வைக்கிங் பஞ்ச் வச்சுருக்காங்க. நார்வே க்ரீன் ஆப்பிள் ஜூஸ் வச்சுருக்காங்க. நம்ம இன்றைக்கி வைக்கிங் பஞ்சையே ட்ரை பண்ணுவோம். நல்லா இருந்தது. ஆல்ரெடி இந்த ஊரே நல்ல சில்னஸாக தான் இருக்குது. இதில் இவங்க வேறு கொஞ்சம் சில்னஸோடு தான் கொடுத்தாங்க. அதை கொடுக்கறதுக்கே நாம் வைக்கிங் பஞ்சை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள்லாம் KGFல கேள்விப்பட்டிருப்பீங்க. வைக்கின்ஸோட வழிமுறையை தான் அதிரா பின்பற்றினார்னு. அந்த வைக்கின்ஸ் வாழ்ந்த இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ட்ரெயினில் போனீங்கன்னா வைக்கிங் வில்லேஜை பார்க்கலாம். நம்ம அண்ணனுங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஷெஃப் நீங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்கள். நம்ம ஷெஃப் நமக்காக தான் வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. பாபிக்யூ சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்குது. எஸ், ஸ்பெஷல் பாபிக்யூ. அவர் சவுத் ஆஃப்ரிக்கா சேர்ந்தவர். ஸ்பெஷல் பாபிக்யூ ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைய ஸ்பெஷல் நம்ம இந்தியா தான். கோகனட் குக்கீஸு. இது பீஃபு, சில்லி கார்னு, சிக்கன் வச்சுருக்காங்க. அதே தான் பீஃபு. இதுவும் பீஃப் பேட்டி. பர்கர் பன் வச்சுருக்காங்க. வெஜிடபிள் பர்கர் வச்சுருக்காங்க. சேம் மெனு. இன்றைக்கி நம்ம எதுக்கு வந்துடும்னா கப்பலுக்கு உள்ளே வேலை செஞ்சுட்டு இன்றைக்கி கப்பலுக்கு வெளியே நமக்கு லஞ்ச் வச்சுருக்காங்க. லஞ்ச் சாப்பிட தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம தட்டில் என்ன எடுத்துருக்கேன்னு பார்ப்போம். நம்ம வந்து 2 பர்கரு, கொஞ்சம் கோஸ்லா, 2 கோகனட் குக்கீஸு, கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் கார்ன், கொஞ்சம் பீஃப் எடுத்திருக்கோம். நம்ம டேபிள் நதி ஓரமாக கிடச்சிருக்குது. நம்ம கூட இன்னொரு கப்பல் செயில் பண்ணிகிட்ருக்கு. கப்பல் இது வைக்கிங் க்ரூஸு. மக்கள் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். மணி இங்கே 1. நாம் லேட்டாக வந்துட்டோம், அதனால் நமக்கு சாக்லேட் ப்ரௌனி கிடைக்கல. நம்ம இப்போ ஆரஞ்சு ஸ்பான்ஸ் கேக் இருக்குது. ஆரஞ்சு ஸ்பான்ஸ் கேக் சாப்பிட்லாம். மேஷ்மிலானு, ஆரஞ்சு, ஆப்பிள் 4 ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1:30 ஆகிடுச்சு, க்ளோஸு. நம்ம இன்னும் கொஞ்சம் மேஷ்மிலான் மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதாக விட்டு.
இன்னைக்கு எம்எஸ்சி விர்ச்சுவஸா ஃப்ளேமில் பாபிக்யூ க்ரூ லஞ்சு முடிஞ்ச போது. லஞ்சு முடிஞ்சிருச்சு, வாங்க ஊரை ஒரு சுற்றிடுவோம். இந்த ஊரில் இருக்க செம்மறி ஆடு, பட் இது பொம்மை. இந்த மாதிரி தான் செம்மறி ஆடு, இது உயிரோட. இது நம்ம போன வாட்டி கடவுளின் நீர்வீழ்ச்சி பார்த்தப்ப எடுத்தது. சிக்னல் பார்க்க உட்காந்துருக்குறாங்க. ஒரு 150 பேர் பயணம் செய்யக்கூடியது. இது இங்கே இருக்க ஒரு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் மாதிரி தான். இவர் தான் இன்ஜின் டிபார்ட்மெண்ட்டு. இதுக்கு இந்த கப்பலுக்கு சின்ன ஒரு ஆங்கர் கொடுத்துருக்காங்க. கப்பலோட கேப்டன் இங்கே இருப்பார். இந்த கப்பலுக்கு கப்பலை ரிவேஸ் எடுத்துட்ருக்குறாங்க. கப்பலை ரிவேஸ் எடுத்துட்ருக்குறாங்க. செம. கப்பலை 360 டிகிரி இது சுற்றுறது கெப்பாசிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். இது இங்கே வாட்டர் கேம்ஸ் விளாட்றதுக்கு செம. அவ்வளோதான், கப்பல் திரும்பிடுச்சு. பார்ப்போம். இது வைக்கிங் க்ரூஸோடைய லைஃப் போட்டு. அங்கே இருக்க மக்களை கப்பல் எடுத்துகிட்டு வந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது அவங்களுக்கு எக்ஸ்கர்ஷனுக்காக பஸ்ஸு. நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த ஊருடைய ரயில்வே தந்தை. இப்போ இருக்கிற ரயில். நாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தப்போ ரயில்வே மியூசியம் நம்ம கண்ணில் பட்டுச்சு. அதை தான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருக்குது. இதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சும்மா அதோடைய ஒரு முன்னோட்டம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம போடுற வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்த ட்ரிப் பெல்ஜியம். எனக்கு இன்னும் 2 மாதத்தில் வெக்கேஷன். இந்த ஆண்டு தீபாவளியை என்னோடய குடும்பத்தோடு கொண்டாடுவேன்னு எதிர்பார்க்குறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கேன். உலக புகழ் பெற்ற பெல்ஜியம் சாக்லேட்ஸ். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆதரவளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மேலும் பல நல்ல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் பல நாடுகள் சுற்றுப்பயணம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நன்றி நன்றி நன்றி. நான் உங்கள் பயணங்களின் காதலன் TN31 டிராவலர் சபரி.